ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சப்போர்ட் வெக்டர் மிஷின்ஸ் கர்னல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட டேட்டா செட் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது, x1 அண்ட் x2. அந்த ஃபீச்சர்ஸோட கிளாஸ் லேபிள் வந்து இந்த தேர்ட் காலமில் வந்து இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு கிளாஸஸ் இருக்குது, ரெட் கலர் டேட்டா பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ளூ கலர் டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இப்போது நம்மளோட டேபிளில் இருக்கிற இந்த ஃபீச்சர்ஸை நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம ஒரு ஸ்கேட்டர் பிளாட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஸ்கேட்டர் பிளாட். எக்ஸ் ஆக்சிஸில் x1 டேட்டா பாயிண்ட்ஸையும் ஒய் ஆக்சிஸில் x2 டேட்டா பாயிண்ட்ஸையும் வந்து இங்கே பிளாட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்கேட்டர் பிளாட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த டேட்டாவை இப்போ நம்மளால் லீனியராக செப்பரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாவை வந்து நம்ம லீனியராக செப்பரேட் பண்ணோம். ஸோ இது மாதிரி ஒரு லைன் வரைஞ்சால் நம்மளால் வந்து கிளியராக வந்து ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் அண்ட் ரெட் கலர் பாயிண்ட்ஸை செப்பரேட் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம இந்த லீனியர் லைனை இப்படி வரையலாம் மிடில். இப்பயும் வந்து நம்மளால் இந்த ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் அண்ட் ரெட் கலர் பாயிண்ட்ஸை கிளியராக வந்து செப்பரேட் பண்ண முடியல. ஸோ இந்த டேட்டா வந்து இஸ் நாட் அ லீனியர்லி செப்பரபிள் டேட்டா, திஸ் இஸ் அ நான் லீனியர் டேட்டா அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி வந்து இப்போ இந்த டேட்டா வந்து நம்ம செப்பரேட் பண்ணலாம் சொன்னால் நம்மளால் ஒரு லைன் மூலயமா இதை செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ ரெட் கலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சென்டர் ரீஜனில் இருக்குது அண்ட் இந்த ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த அவுட்டர் ரீஜனில் இருக்குது. ஸோ நம்ம லைன் யூஸ் பண்ணாமல் இது மாதிரி ஒரு கர்வ் இது மாதிரி ஒரு சர்க்கிள் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த டேட்டா பாயிண்ட்ஸை செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெட் கலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆரிஜின் 0,0 பக்கத்தில் இருக்குது அண்ட் இந்த ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆரிஜின் 0,0 ஃபாராக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட ஹைட்டை வந்து ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஆரிஜின் இந்த சென்டர் ரீஜன் பக்கத்தில் இருக்கோ அதோட ஹைட்டை வந்து கம்மியாக ரேஸ் பண்ண போகிறோம் அண்ட் எந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஃபாராக இருக்கோ அதோட ஹைட்டை வந்து ரொம்ப ஹையாக ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம ஹைட்டை வந்து ரேஸ் பண்ணலாம், ஸோ நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸோட வேல்யூஸ் இது தான் x1 அண்ட் x2. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இந்த டேட்டா பாயிண்ட்டு தான் வந்து இதை கரஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க, 0,3, 0,3. இப்போ 0,3, 0,3யோட ஹைட்டை நம்ம எப்படி ரேஸ் பண்ணலாம், ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு 0.9, 0.9 அப்படின்ட்டு கொடுக்கும். ஸோ இதை டிஃப்ரெண்ட் வேஸாக வந்து நம்ம ஹைட்டை வந்து ரேஸ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த அப்ரோச்சஸ் வந்து இது. இன்னொரு அப்ரோச்சஸ் வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அந்த ஹைட்டை வந்து ரேஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலாக இங்கே இருக்கிற இந்த வேல்யூவை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம ஹைட்டை வந்து ரேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இன்ஃபார்மல் வேவாக வந்து சொல்கிறோம் இங்கே. ஸோ இப்போ நம்ம டேட்டா பாயிண்ட்ஸோட ஹைட்டை வந்து ரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ரெட் கலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆரிஜின் பக்கத்தில் இருந்ததுனால அதோட ஹைட்டை வந்து நம்ம கம்மியாக ரேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ப்ளூ கலர் டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஆரிஜினோட ஃபாராக இருந்ததுனால அதோட ஹைட்டை வந்து நல்லா ரொம்ப அதிகமாக ரேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம 2Dயில் வந்து பிளாட் பண்ணல, இன்ஸ்டெட் 3Dயில் வந்து பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹைட்டை ரேஸ் பண்ணுறதுக்காக நம்ம அடிஷ்னலாக இன்னொரு காலமை வந்து இந்த டேபிளில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஆர் இன்னொரு ஃபீச்சரை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு ஃபீச்சர்ஸ் தான் இருந்துச்சு, x1 அண்ட் x2. இந்த டேட்டாவை நம்மளால் லீனியராக செப்பரேட் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், அடிஷ்னலாக இன்னொரு ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணோம். ஸோ அந்த ஃபீச்சரோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா x1² + x2². ஸோ x1² 0.9 + 0.9 வந்து 0.18. ஸோ சிமிலராக மற்ற டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம இந்த வேல்யூஸை கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது, x, y அண்ட் z. ஸோ x ஆக்சிஸில் x வேல்யூவையும் அண்ட் y ஆக்சிஸில் y வேல்யூவையும் அண்ட் z ஆக்சிஸில் இங்கே இருக்கிற இந்த தேர்ட் காலமோட வேல்யூஸையும் நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ இது மாதிரி பிளாட் பண்ணும்போது இது வந்து ஒரு 3D பிளாட், 2D கிடையாது, ஏன்னா இங்கே வந்து 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இது மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இப்போது ரெட் கலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்குது அண்ட் ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே மேலே இருக்குது. ஸோ நம்ம டேட்டாவை வந்து 2Dலேருந்து இப்போது 3Dயாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்ஸை நம்மளால் வந்து லீனியராக செப்பரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளியராக வந்து இங்கே ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பிளேன் வந்து வரையலாம். ஸோ எதுக்காக பிளேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2Dயில் வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு லைன் யூஸ் பண்ணுவோம். 1Dயில் நம்ம பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் 3Dயில் வந்து நம்ம ஒரு பிளேன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து சப்போர்ட் வெக்டர் மிஷின்ஸ் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதனால தான் வந்து இந்த 3D டைமென்ஷனில் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு லைன் யூஸ் பண்ணாமல் பிளேன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பிளேன். ஸோ இப்போது இந்த பிளேனுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த பிளேனுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெட் கலர் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போது நம்மளால் டேட்டாவை லீனியராக செப்பரேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த நான்லீனியர் டேட்டாவை நம்ம வந்து இப்போது லீனியராக வந்து செப்பரேட் பண்ணோம். பட் ஆனால் இது செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம அடிஷ்னலாக இன்னொரு டைமென்ஷனை வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அது மாதிரி ஆட் பண்ணும் போது தான் வந்து நம்மளால் வந்து செப்பரேட் பண்ண முடிஞ்சது. டேட்டாவை நம்மளால் லீனியராக செப்பரேட் பண்ண முடியல. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோன்னா வந்து இது மாதிரி ஒரு ஸ்கேட்டர் ப்ளாட்டில் அந்த டேட்டா பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணும்போது இதை வந்து லீனியராக செப்பரேட் பண்ண முடியல அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இந்த டேட்டாவை ஹையர் டைமென்ஷன் ஸ்பேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த டேட்டா வந்து 2D, இட் ஹாஸ் only 2 டைமென்ஷன். அண்ட் இந்த 2Dயை நம்ம 3D அதாவது ஹையர் டைமென்ஷனில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜி ஆக்சிஸ் இருக்குது. ஸோ டேட்டாவை ஹையர் டைமென்ஷனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண அப்புறமா இந்த ஹையர் டைமென்ஷனில் நம்மளால் இந்த டேட்டா வந்து செப்பரேட் பண்ண முடிஞ்சது வித் த ஹெல்ப் ஆஃப் அ பிளேன். அண்ட் ஹையர் டைமென்ஷனில் இந்த டேட்டா எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் த ஷேப் ஆஃப் அ பேரபோலாய்டு. ஸோ இது மாதிரி ஒரு யூ ஷேப்பில் இருக்குது, ஒரு கான்வெக்ஸ் ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்மளோட இன்புட் ஸ்பேஸில் இன்னும் இந்த டேட்டா வந்து இஸ் நாட் செப்பரபிள். ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸில் தான் வந்து இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் செப்பரேட் பண்ண முடிஞ்சது. ஹையர் டைமென்ஷன் ஸ்பேஸ்னால் என்ன, நம்ம 2Dலேருந்து 3Dயாக மாற்றினோம்ல, இந்த 3Dயை தான் வந்து ஹையர் டைமென்ஷன் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதாவது இங்கே இருக்கிற இந்த டேட்டாவை வந்து இஸ் இன் ஹையர் டைமென்ஷன். ஸோ ஹையர் டைமென்ஷனில் தான் வந்து நம்மளால் வந்து செப்பரேட் பண்ண முடிஞ்சது. பட் ஆனால் நம்மளோட ப்ராப்ளம் என்னென்னா வந்து நம்மளோட டேட்டா இஸ் லிவிங் இன் திஸ் 2D. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம இந்த டிசிஷன் பவுண்ட்ரியை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஸோ இந்த டிசிஷன் பவுண்ட்ரியோட வெயிட்ஸை நம்ம அகெயின் இந்த 2D ஸ்பேஸில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் வந்து கிடைக்கும். ஸோ எதனால் எக்ஸாக்டாக இங்கே சர்க்கிள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பிளாட் வந்து எடுத்துக்குங்க. ஸோ இந்த தேர்ட் பிளாட்டில் நம்மளோட டேட்டா லுக்ஸ் லைக் அ பேரபோலாய்டு அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ இந்த பேரபோலாய்டு அண்ட் இந்த பிளேன் வந்து இன்டர்செக்ட் ஆகிற இந்த ரீஜன் வந்து கிரியேட்ஸ் அ சர்க்கிள். ஸோ அதனால தான் வந்து இங்கே நம்மளுக்கு இந்த சர்க்கிள் ரீஜன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இஸ் அ நான் லீனியர் டிசிஷன் பவுண்ட்ரி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ லீனியர் டிசிஷன் பவுண்ட்ரினா இது மாதிரி ஒரு லைன் இது மாதிரி ஒரு பிளேன் தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் வந்து கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ நான் லீனியர் டிசிஷன் பவுண்ட்ரி. ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டா வந்து செப்பரேட் பண்ணிட்டோம். சர்க்கிள்ஸ்குள்ளே இருக்கிற இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பிலாங்ஸ் டு ஒன் கிளாஸ் அண்ட் சர்க்கிள்ஸ்க்கு வெளியில் இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பிலாங்ஸ் டு அ டிஃப்ரெண்ட் கிளாஸ் அப்படின்ட்டு நம்ம இப்போ செப்பரேட் பண்ணி சொல்லிடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம நிறையா டேர்ம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ என்ன டேர்ம்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் டேட்டா. இங்கே வந்து 2D, இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் டேட்டா அப்படின்ட்டு சொல்லுவோம். எதனால 2 டைமென்ஷன், நம்மளோட ஃபீச்சர்ஸில் வந்து வெறும் 2 ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது, x1 அண்ட் x2. அண்ட் இந்த டேட்டாவை நம்ம இன்புட் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம், ஆர் ஒரிஜினல் ஃபீச்சர் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்ட் அதை ப்ளாட் பண்ணும்போது நம்மளுக்கு இது மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் கிடச்சிச்சு. ஸோ இந்த டேட்டா இஸ் இன் இன்புட் ஸ்பேஸ் ஆர் ஒரிஜினல் ஃபீச்சர் ஸ்பேஸ். இந்த 2 டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த டேட்டாவை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு மேப்பிங் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மேப்பிங் ஃபங்க்ஷனை நம்ம ஃபீச்சர் மேப் ஓ மேப்பிங் ஃபங்க்ஷன் ஓ ஃபீச்சர் ஸ்பேஸ் மேப்பிங் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மேப்பிங் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ரிப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு டேர்ம் மூலியமாக ரிப்ரசென்ட் பண்ணுவோம்.
ஸோ இந்த டேர்மை வந்து ஃபீ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து காமிக்கல. ஸோ இந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் வந்து லுக்ஸ் லைக் திஸ். ஸோ இந்த டேர்மை தான் ஃபீ அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாவை வந்து இன்புட்டாக எடுத்துக்கும். டேட்டாவை இன்புட்டாக எடுத்துகிட்டு இந்த டேட்டாவை ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸ்னால் என்ன, இங்கே நம்மக்கிட்ட வந்து 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. x1, x2 அண்ட் x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து x1 ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும் அண்ட் ப்ளஸ் x2 ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போது இந்த ரீஜனை நம்ம எப்படி வந்து சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்வோம், ஆர் ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்வோம், ஆர் ஹையர் டைமென்ஷனல் ஃபீச்சர் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்வோம். ஸோ 3 டேர்ம்ஸ் தான் வந்து இங்கே மெயினாக இருக்குது. இன்புட் ஸ்பேஸ், ஒரிஜினல் ஃபீச்சர் ஸ்பேஸ், மேப்பிங் ஃபங்க்ஷன் அண்ட் ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸ் ஆர் ஃபீச்சர் ஸ்பேஸ். ஸோ எப்படி நம்மளால் வந்து ஒரு நான் லீனியர் டேட்டாவை செப்பரேட் பண்ண முடிஞ்சது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we mapped the original data in 2D space to a higher dimensional feature space. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஹையர் டைமென்ஷனல் ஃபீச்சர் ஸ்பேஸில் நம்ம ஒரு சப்போர்ட் வெக்டர் கிளாஸிஃபையரை கண்டுபிடிச்சோம். அண்ட் அதோட வெயிட்ஸை நம்ம வந்து ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸில் கண்டுபிடிச்சோம். அந்த வெயிட்ஸை அகெயின் இன்புட் ஸ்பேஸில் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஸோ அது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நான் லீனியர் டெசிஷன் பவுண்டரி வந்து கிடச்சது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம நான் லீனியர் டேட்டாவை வந்து செப்பரேட் பண்ணோம். ஸோ இப்போ டேட்டா வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம விஷுவலைசேஷன் மூலயமா பார்த்தோம். ஸோ எப்படி வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அன்னோன் பாயிண்ட் இருக்குது, அந்த அன்னோன் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து இந்த அன்னோன் பாயிண்ட் பிலாங்ஸ் டு ரெட் கிளாஸா இல்லாட்டி ப்ளூ கிளாஸா அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவோம்? அதுக்கு தான் நம்ம இந்த நான் லீனியர் டெசிஷன் பவுண்டரியை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நான் லீனியர் டெசிஷன் பவுண்டரி என்ன? சர்க்கிள். அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் வந்து நம்ம அந்த டேட்டா பாயிண்ட் வந்து ஒரு ரெட் கிளாஸா இல்லாட்டி ப்ளூ கிளாஸா அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் ப்ரொஜெக்டிங் டவுன் அ கிளாஸிஃபையர் இஸ் நாட் லீனியர். ஸோ இது மாதிரி ஒரு லைன் இல்லை. ஸோ இந்த லைனை வந்து நம்ம W transpose x plus b அப்படின்ட்டு represent பண்ணுவோம். அண்ட் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவில் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணோம் டியூரிங் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். பட் ஆனால் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு லீனியர் கிளாஸிஃபையர் இல்லை, நான் லீனியர் கிளாஸிஃபையர் இருக்குது. ஸோ இந்த நான் லீனியர் கிளாஸிஃபையர் என்ன? ஒரு சர்க்கிள். அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிளை நம்ம x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எல்லா டேர்மையுமே வந்து ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்தால் அதை வந்து x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போது x1 அண்ட் x2வில் வந்து இப்போ ஒரு அன்னோன் பாயிண்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 4, -4 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது x1 ஸ்கொயரில் 4 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அண்ட் x2 ஸ்கொயரில் -4 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அண்ட் அது வந்து ஃபைனலாக -1ஓட சப்ராக்ட் பண்ணுவோம். அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். இந்த வேல்யூவை தான் நம்ம ஸ்கோர் அப்படின்ட்டு இங்கே ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் அந்த வேல்யூ வந்து இஸ் லெஸ் தென் 1னா தட் பர்டிகுலர் பாயிண்ட் பிலாங்ஸ் டு அ நெகட்டிவ் கிளாஸ் அப்படின்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடலாம். அண்ட் இன்கேஸ் அந்த ஸ்கோர் வந்து இஸ் கிரேட்டர் தேன் 1னா இட் பிலாங்ஸ் டு அ பாசிட்டிவ் கிளாஸ், அதாவது ரெட் கிளாஸ் அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர், ஸோ 16 ப்ளஸ் 16 -1. ஸோ இது டெஃபினட்டாக வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்கோர். ஸோ இதோட வேல்யூ வந்து வில் பி 31. ஸோ இது பாசிட்டிவ் ஸ்கோர்னால இட் பிலாங்ஸ் டு ரெட் கிளாஸ், ஏன்னா இதோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுவோம் ஃபார் அ unknown data point whose class label is not known. ஸோ இப்போ இந்த கிளாஸ் டேபிள் இஸ் ரெட் அப்படின்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடலாம். அண்ட் நம்ம இங்கே வந்து இதை விஷுவலைஸ் பண்ணும் போதே தெரியுது இந்த ரெட் கலர் பாயிண்ட் வந்து சர்க்கிள்குள்ளே இருக்குது, வெளியில் இல்லை. அதனால் திஸ் இஸ் அ ரெட் பாயிண்ட் அப்படின்ட்டு நம்ம ஃபார் ஷுவராக சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம நிறையா கான்செப்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அதை ஷார்ட்டாக இப்போ நம்ம ரீகேப் வந்து பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் லீனியர் டேட்டாவை எப்படி வந்து நம்மளால் செப்பரேட் பண்ண முடிஞ்சது? ஸோ சப்போர்ட் வெக்டர் மிஷின் வந்து
linear SVC வந்து யூஸ் பண்ணிச்சு to find a hyperplane in the higher dimensional space. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து higher dimensional space and இதுதான் வந்து அந்த linear SVC and support vector missions இந்த linear SVC higher dimensional spaceல கண்டுபிடிச்சது. and இந்த higher dimensional spaceல கண்டுபிடிச்ச இந்த decision boundary நம்ம again original space அதாவது input spaceல வந்து project பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு non-linear decision boundary வந்து கிடைச்சது. ஸோ அந்த non-linear decision boundary என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த circle. ஸோ எப்படி வந்து நம்ம இதை வந்து பண்ணோம் with the help of a mapping function. ஸோ இந்த mapping function என்ன பண்ணுச்சு நம்மளோட input space-ஐ ஒரு higher dimensional space-க்கு வந்து transform பண்ணுச்சு. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்ல, ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்புட் ஸ்பேஸ், நம்மளோட ஒரிஜினல் டேட்டா இங்கே தான் வந்து ரிசைட் ஆகுது. ஸோ ஒரிஜினல் டேட்டா இஸ் லிவிங் ஹியர் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் இந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் வந்து இந்த டேட்டாவை ஒரு ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துச்சு, ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸில் இந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸை வந்து கொடுத்துச்சு. So for example, in the first data point என்ன 0.3 and 0.3 இதுதான் வந்து இந்த data point that is living in 2D 2 dimension or in the input space அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த data point 3 dimensionல இருந்துச்சுன்னா அதோட கோஆர்டினேட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இங்கே கொடுக்குது. ஸோ 3Dயில் இந்த டேட்டா பாயிண்டோட கோஆர்டினேட் எப்படி இருக்கும் 0,3, 0,3 0.18. ஸோ ஹையர் டைமென்ஷனல் கோஆர்டினேட்ஸை வந்து இந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு தருது. ஸோ இப்படியும் வந்து நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2Dயை வந்து 3Dயாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இந்த ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸ் அதாவது 3Dயில் அந்த டேட்டா பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸை வந்து நம்மளுக்கு அது தருது. இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த டேட்டாவை வந்து பிளாட் பண்ணோம். ஸோ இந்த மேப்பிங் ஃபங்க்ஷனை நம்ம இது மாதிரி ஒரு ஃபீ சிம்பிள் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட ஃபீச்சர் மேப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து 3 ஃபீச்சர்ஸ் கிடச்சிச்சில் அதுதான் ஃபீச்சர் மேப் அப்படின்ட்டு இங்கே சொல்லுவோம். ஸோ ஈச் பாயிண்ட் வாஸ் கிவன் அன் எக்ஸ்ட்ரா கோஆர்டினேட். இப்போது சொல்யூஷன் என்ன, நம்மளோட டேட்டாவோட டைமென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளால் வந்து non-linear separable டேட்டாவை லீனியராக செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் வந்து பார்த்தோம். ஸோ டேட்டாவோட டைமென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளோட ப்ராப்ளம் வந்து சால்வ்டு. ஆனால் இதில் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூ அப்படின்றத இப்போ பார்க்கலாம். டேட்டாவை ஹையர் டைமென்ஷனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு மேப்பிங் ஃபங்க்ஷன் வந்து தேவை. ஸோ இந்த மேப்பிங் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மேப்பிங் ஃபங்க்ஷன், அது வந்து நம்மளோட டேட்டா வந்து 2Dலேருந்து ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக தேவைப்படும். ஸோ இந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் நம்மளால் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன வந்து ரிசல்ட்டாக கொடுக்குது, ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸில் அந்த டேட்டா பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 கோஆர்டினேட்ஸ் கிடச்சிச்சில ஃபார் த ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்கிறது வந்து இஸ் கம்ப்யூட்டேஷ்னலி எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்மளோட கேஸில் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் 2D டேட்டாவை நம்ம வந்து 3Dயாக கன்வெர்ட் பண்ணோம். 2 டைமென்ஷனில் நம்ம 3 டைமென்ஷன் அப்படின்ட்டு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ரியல் டைம் யூஸ் கேஸில் வந்து நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ லெஸ் ஃபீச்சர்ஸோட டேட்டா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட 100 or 1000 ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த 100 or 1000 ஃபீச்சர்ஸை இன்னும் நம்ம வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து எக்கச்சக்க கோஆர்டினேட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ finding those coordinates using this mapping function is computationally expensive when the new feature space is of high dimension. ஸோ மேப்பிங் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்ச அப்புறமா இன்கேஸ் நம்மளோட ஒரிஜினல் டேட்டாவை வந்து ஒரிஜினல் டேட்டாவில் வந்து ஹை டைமென்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஒரிஜினல் டேட்டாவை இன்னொரு டைமென்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது அந்த புது கோஆர்டினேட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த கம்ப்யூட்டேஷன்
டைம் வந்து அதிகமாகும் அண்ட் அந்த ப்ராசஸும் வந்து இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணுறோம்ல, இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டாவை நம்ம எங்கேயாச்சும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் அப்படின்ட்டு 2 ஃபேஸ் இருக்குது. ஸோ ட்ரைனிங் டைமில் நம்ம எப்படி இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணமோ, டெஸ்டிங் டைம்லையும் இந்த டேட்டாவை அதே மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸை நம்ம எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம இந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் இட்ஸ் கம்ப்யூட்டேஷ்னலி எக்ஸ்பென்சிவ் அண்ட் இட் இஸ் டைம் கன்சியூமிங். ஸ்பெசிஃபிக்லி வேணால் இன்புட் ஸ்பேஸ் இஸ் ஆஃப் ஹை டைமென்ஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் நம்மளோட இன்புட் ஸ்பேஸ் வந்து ஜஸ்ட் 2D. ஸோ அதனால் இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஒர்க்காக இருக்காது. ஸோ அதனால் நம்ம இங்கே சொல்லியிருந்த இந்த 2 இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் ரியல் டைம் சினாரியோவில் நம்மளோட இன்புட் ஸ்பேஸ் வில் பி more than 100 or more than 1000 dimensions. ஸோ அந்த டைமென்ஷன்ஸை நம்ம இன்னும் ஹையராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது தான் நம்ம இந்த 2 இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுவோம். இட் வில் பி கம்ப்யூட்டேஷ்னலி எக்ஸ்பென்சிவ் அண்ட் டைம் கன்சியூமிங். இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கர்னல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போது 2 ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா வந்து மேப்பிங் ஃபங்க்ஷன். மேப்பிங் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்போது புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஃபீச்சர் மேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஃபீச்சர் மேப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட ஒரிஜினல் டேட்டாவை ஹையர் டைமென்ஷனுக்கு வந்து இது ப்ரொஜெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும், மேப் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃபீச்சர் மேப் வந்து நம்ம ஹையர் டைமென்ஷனல் டேட்டா, அந்த ஹையர் டைமென்ஷனல் டேட்டா கோஆர்டினேட்ஸை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு மேப்பிங் ஃபங்க்ஷனை வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த எக்ஸ்பிளிசிட்டாக மேப்பிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்ச அப்புறமா நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த டேட்டா பாயிண்ட்ஸோட ஹையர் டைமென்ஷனல் கோஆர்டினேட்ஸை வந்து கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த ஹையர் டைமென்ஷனில் ஒரு லீனியர் எஸ்விசி யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணோம். ஸோ இது வந்து டைம் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். எப்படி வந்து கர்னல் ஃபங்க்ஷன் இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்னல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த மேப்பிங் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ நோ நீட் டு ஃபைண்ட் மேப்பிங் ஃபங்க்ஷன். கர்னல் ஃபங்க்ஷனே வந்து அதை இம்ப்ளிசிட்டாக கண்டுபிடிச்சிரும். அண்ட் இந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது கர்னல் ஃபங்க்ஷன் வந்து வரி பண்ணிக்காது. அண்ட் நம்மளோட ஃபீச்சர் மேப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பற்றியும் வந்து கர்னல் ஃபங்க்ஷன் வந்து வரி பண்ணிக்காது. ஸோ நம்ம மேப்பிங் ஃபங்க்ஷனை இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் டேட்டாவை ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸ்லையும் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஸோ ஃபீச்சர் மேப் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம வரி பண்ண மாட்டோம். ஸோ டேட்டாவை ஹையர் டைமென்ஷனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாமலேயே எப்படி வந்து கர்னல் ஃபங்க்ஷன் வந்து அந்த டேட்டா பாயிண்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கர்னல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பாயிண்ட்ஸில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆர் சிமிலாரிட்டியை வந்து கண்டுபிடிக்கும் இன் ஹையர் டைமென்ஷன். நம்ம இங்கே என்ன சொல்லியிருந்தோம், டேட்டா பாயிண்ட்ஸை ஹையர் டைமென்ஷனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். கர்னல் ஃபங்க்ஷன் வில் நாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் த டேட்டா பாயிண்ட்ஸ் இன் ஹையர் டைமென்ஷன். ஆனால் இதோட சொல்யூஷனில் நம்ம என்ன சொல்கிறோம், டேட்டா பாயிண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கும் இன் ஹையர் டைமென்ஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ கர்னல் ஃபங்க்ஷன் வந்து ஹையர் டைமென்ஷனை விசிட் பண்ணாமலேயே அந்த ஹையர் டைமென்ஷனில் டேட்டா பாயிண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கும். ஸோ வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த டேட்டா ஆர் விசிட்டிங் த ஹையர் டைமென்ஷன், கர்னல் ஃபங்க்ஷனால் டேட்டா பாயிண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் ஆர் சிமிலாரிட்டியை வந்து கம்ப்யூட் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து விசிட் பண்ணாமலேயே கர்னலால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் விசிட்டிங் த ஹையர் டைமென்ஷன், kernel function can compute the relationship or similarity between the data points in the higher dimension. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் டாட் ப்ராடக்ட் மட்டும் தான் வந்து கண்டுபிடிப்போம் பிட்வீன் ஆர் டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட 2 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஜி. ஸோ இந்த 2 டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் இன் 2 dimension. ஸோ அதனால தான் எக்ஸில் வந்து x1 அண்ட் x2 அப்படின்ட்டு 2 வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜியில் வந்து z1 அண்ட் z2 அப்படின்ட்டு 2 வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 dimensionனா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல. ஸோ இந்த டேபிள் இஸ் ஹேவிங் டேட்டா இன் 2 dimension x1 அண்ட் x2. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து நம்மளோட கேப்ஸ் எக்ஸ் அண்ட் கேப்ஸ் ஜி அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ வேல்யூஸை இது ரெப்ரசென்ட் பண்ணுது.
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கர்னல் ஃபங்க்ஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் கே. ஸோ இதுதான் நம்மளோட கர்னல் ஃபங்க்ஷன். இதை ஷார்ட்டாக கே அப்படின்ட்டு ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த கர்னல் ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் அண்ட் ஜி வேல்யூஸை இன்புட்டாக பாஸ் பண்ணுறோம். இந்த கர்னல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஜி தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு ரிப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட கர்னல் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து அந்த கர்னல் ஃபங்க்ஷனோட ஷார்ட் ரிப்ரசன்டேஷன். இந்த டிரான்ஸ்போஸ் எதை ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட்டை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ டாட் ப்ராடக்ட்னா என்ன, டிரான்ஸ்போஸ்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம சப்போர்ட் வெக்டர் மிஷின்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்த்தோம். எங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டிரான்ஸ்போஸ் எக்ஸில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணோம். இந்த டிரான்ஸ்போஸ் எதை ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட்டை ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஜி இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 z1 ப்ளஸ் x2 z2. ஸோ எப்படி x1 z1 அண்ட் x2 z2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஜி ரெண்டுமே வந்து காலம் வெக்டர்ஸ். ஸோ அதனால் எக்ஸை மட்டும் நம்ம டிரான்ஸ்போஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ x1 x2 அப்படின்ட்டு அண்ட் ஜி வந்து இப்போது ஒரு காலம் வெக்டர் z1 அண்ட் z2. ஸோ ரெண்டுமே காலம் வெக்டராக இருந்தால் நம்மளால் டாட் ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஸோ x1 இன்ட்டு z1 தான் வந்து x1 z1 அண்ட் x2 இன்ட்டு z2 தான் வந்து x2 z2. ஏன்னா இதோட ஷேப் வந்து 1,2 அண்ட் இதோட ஷேப் வந்து 2,1. ஸோ இங்கே இருக்கிற இந்த ரெண்டு ஷேப் வேல்யூஸ் மேட்ச் ஆகிறதுனால நம்மளால் வந்து டாட் ப்ராடக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஜஸ்ட் எக்ஸ் ஜி அப்படின்ட்டு டாட் ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ் வந்து காலம் வெக்டர் அண்ட் ஜியும் காலம் வெக்டர்னால் நம்மளோட ஷேப்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஷேப் வந்து வில் பி 2,1 அண்ட் ஜியோட ஷேப்பும் வந்து 2,1. இங்கே இருக்கிற இந்த ஷேப் அண்ட் இந்த ஷேப் மேட்ச் ஆகாததுனால நம்ம டாட் ப்ராடக்ட் வந்து பண்ண முடியாது. அதனால தான் எக்ஸை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இது மாதிரி டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இது மாதிரி ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் வந்து கிடைக்கும். x1 z1 ப்ளஸ் x2 z2. இங்கே வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால அந்த ஸ்கொயரை நம்ம அகெயின் இங்கே வந்து ரீட்டைன் பண்ணிட்டோம். ஸோ எப்படி வந்து இந்த ரெண்டு ஸ்டெப் வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட கர்னல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொன்னோம். இந்த கர்னல் ஃபங்க்ஷனை தான் வந்து இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ரிப்ரசென்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர். ஸோ a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ இது வந்து ஹை ஸ்கூல் மேத்தில் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுதான் நம்ம இங்கே ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ a என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 z1. ஸோ அதனால தான் வந்து x1 ஸ்கொயர் z1 ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். அண்ட் b என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x2 z2. அதனால தான் x2 ஸ்கொயர் z2 ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு x1 z1 அண்ட் x2 z2. ஸோ நம்மளுக்கு இது மாதிரி ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த பெரிய ஃபார்மை நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ எப்படி வந்து நம்ம அதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can decompose this into two vectors. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வெக்டர் அண்ட் இதுதான் வந்து செகண்ட் வெக்டர். ஸோ எப்படி வந்து இந்த பெரிய ஈக்குவேஷனை நம்ம வந்து இது மாதிரி ஒரு வெக்டராக டீகம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வெக்டர் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு காலம் வெக்டர். ஸோ இதில் வந்து என்ன வேல்யூஸ் இருக்குது, x1 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 x2 அண்ட் x2 ஸ்கொயர். இதுதான் நம்மளோட செகண்ட் வெக்டர். இதுவும் வந்து ஒரு காலம் வெக்டர் z1 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் z1 z2 அண்ட் z2 ஸ்கொயர். ஸோ எப்படி வந்து இந்த ரெண்டு வெக்டர் வந்து இங்கே இருக்கிற இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மை ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வெக்டரை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெக்டர் டிரான்ஸ்போஸ் இந்த வெக்டர். ஸோ இது ரெண்டுமே வந்து காலம் வெக்டரில் இதோட ஷேப் வந்து இப்போது 3 rows அண்ட் 1 column அண்ட் இதோட ஷேப்பும் வந்து 3 rows அண்ட் 1 column. இங்கே இருக்கிற இந்த ரெண்டு ஷேப் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக வந்து டாட் ப்ராடக்ட் பண்ண முடியாது. இந்த ஃபஸ்ட் வெக்டரை நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் வந்து பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் வந்து இந்த வெக்டருக்கு பக்கத்தில் இங்கே இந்த டிரான்ஸ்போஸ் சிம்பிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வெக்டர் வந்து இது மாதிரி ஷேப்பில் மாறிடும். ஸோ x1 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x1 x2 அண்ட் x2 ஸ்கொயர். இங்கே இருக்கிற இந்த வெக்டரை நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேணாம். ஸோ இப்போ இதோட ஷேப் வந்து 3 rows அண்ட் 1 column, சாரி 1 row அண்ட் 3 column. இப்போ இங்கே இருக்கிற இந்த ஷேப் அண்ட் இந்த ஷேப் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இப்போது இந்த வெக்டர் அண்ட் இந்த வெக்டரை நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இன்டூ இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து பண்ணுவோம். அதுதான் வந்து இங்கே இருக்கிற இந்த எலிமெண்ட் x1 ஸ்கொயர் அண்ட் g1 ஸ்கொயர்.
அதுக்கப்புறமா வந்து இந்த செகண்ட் எலிமெண்ட் இன்டூ இந்த செகண்ட் எலிமெண்ட், அதுதான் நம்மளோட இந்த லாஸ்ட் டேர்ம் 2x1 x2 and g1 g2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து 2, அதனால தான் வந்து இந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்கொயர் ரூட் டேர்ம் வந்து பார்க்கல. அண்ட் இந்த தேர்ட் எலிமெண்ட் அண்ட் இன்டூ இந்த தேர்ட் எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கிற இந்த டேர்ம் வந்து கொடுத்துரும் x2 ஸ்கொயர் அண்ட் g2 ஸ்கொயர். ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மை நம்ம வந்து டீகம்போஸ் பண்ணலாம் as a product of two vectors, and in the two vectors are having 3 dimensions. ஸோ இந்த கர்னல் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம x and z தான் பாஸ் பண்ணுவோம். x and z ஓட டைமென்ஷன் என்ன, 2 dimensions. அண்ட் இந்த கர்னல் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குல்ல, இந்த கர்னல் ஃபங்க்ஷன் இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்மை நம்ம 2 வெக்டர்ஸாக வந்து ரிப்ரசன்ட் பண்ணலாம். அண்ட் இந்த 2 வெக்டர்ஸில் 3 டைமென்ஷன் டேட்டா இருக்குது. ஸோ நம்ம இங்கே எங்கேயுமே வந்து அந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இது மாதிரி ஒரு ஃபீயை போட்டு எக்ஸ் அப்படின்ட்டுலாம் ரிப்ரசன்ட் பண்ணல. ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த கர்னல் ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஜி தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போது இந்த 2 வெக்டரை நம்ம எப்படி வந்து ரிப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் வெக்டரை பி ஆஃப் எக்ஸ் அண்ட் இந்த செகண்ட் வெக்டரை பி ஆஃப் ஜி அப்படின்ட்டு ரிப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ எதனால் நம்ம இதை இப்படி ரிப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த 2 வெக்டரை phi of x and phi of z அப்படின்ட்டு ரிப்ரசன்ட் பண்ணால் இங்கே இருக்கிற இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மை நம்ம இன்னும் வந்து ஷார்ட்டாக வந்து ரிப்ரசன்ட் பண்ணலாம். எப்படி வந்து ரிப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா phi of x transpose phi of z. ஸோ phi of x transpose phi of zனா ஒன்றும் இல்லை, இந்த 2 வெக்டரை தான் ரிப்ரசன்ட் பண்ணுது. இந்த 2 வெக்டர் எதை ரிப்ரசன்ட் பண்ணுதுன்னா அகெயின் இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மை ரிப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எதை ரிப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்மளோட கர்னல் ஃபங்க்ஷனை ரிப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த கர்னல் ஃபங்க்ஷனை நம்ம 2 விதமாக ரிப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று வந்து டைரக்ட்லினா ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து அந்த கர்னல் ஃபங்க்ஷன் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஜி தி ஹோல் ஸ்கொயர். இன்னொரு வேவாகவும் ரிப்ரசன்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் அ டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 phi ஃபங்க்ஷன். ஸோ இங்கே இருக்கல, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ரிப்ரசென்டிங் அண்ட் இதுதான் வந்து செகண்ட் வே ஆஃப் ரிப்ரசென்டிங். ஸோ phi of x டிரான்ஸ்போஸ் phi of z, அதனால தான் வந்து டாட் ப்ராடக்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். இங்கே டிரான்ஸ்போஸ் இருக்கனால ஆஃப் 2 phi ஃபங்க்ஷன். இங்கே எது அந்த 2 phi ஃபங்க்ஷன், phi of x அண்ட் phi of z. ஸோ இந்த phi ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், எக்ஸை வந்து ஹையர் டைமென்ஷனில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். இந்த கேஸில் ஹையர் டைமென்ஷனில் எப்படி அது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா as x1 ஸ்கொயர், இங்கே இருக்கல இந்த 3 டேர்ம்ஸ் தான் வந்து நம்மளோட ஹையர் டைமென்ஷனல் கோஆர்டினேட்ஸ். செகண்ட் டைமென்ஷன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 x1 x2 அண்ட் தேர்ட் டைமென்ஷன் வந்து x2 ஸ்கொயர். ஸோ அதேமாரி phi of z வந்து நம்மளுக்கு வந்து ஹையர் டைமென்ஷனில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே வந்து z அப்படின்ட்டு ரிப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம கர்னல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது phi ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஸோ கர்னல் ஃபங்க்ஷனே வந்து இம்ப்ளிசிட்டாக இந்த phi ஃபங்க்ஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அண்ட் இந்த phi ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அண்ட் நம்மளோட ஃபீச்சர் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், அதாவது அந்த ஹையர் டைமென்ஷனல் ஃபீச்சர் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி கர்னல் ஃபங்க்ஷன் வந்து வரி பண்ணிக்காது. ஸோ இந்த கர்னல் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கம்ப்யூட்டிங் டாட் ப்ராடக்ட் பிட்வீன் ஆர் ட்ரைனிங் டேட்டா பாயிண்ட்ஸ். டாட் ப்ராடக்ட்னா என்ன, இங்கே இருக்கிற இந்த சிம்பிள் தான் டாட் ப்ராடக்ட். அண்ட் நம்மளோட ட்ரைனிங் டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஜி. ஸோ இதை வந்து ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால தான் நம்ம கர்னல் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கும்போது கர்னல் ஃபங்க்ஷன் வில் நாட் ஃபைண்ட் அ மேப்பிங் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கர்னல் ஃபங்க்ஷன் இதுதான் நம்மளோட கர்னல் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கர்னல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது மேப்பிங் ஃபங்க்ஷனை டைரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணல, அதாவது இந்த phi ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளிசிட்டாக கண்டுபிடிக்கல, கர்னல் ஃபங்க்ஷனே அதை இம்ப்ளிசிட்டாக கண்டுபிடிச்சிச்சு. அண்ட் நம்ம வந்து இந்த கர்னல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேட்டாவை வந்து ஹையர் டைமென்ஷனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணல, கர்னல் ஃபங்க்ஷனே இம்ப்ளிசிட்டாக அந்த டேட்டாவோட ஹையர் டைமென்ஷனல் கோஆர்டினேட்ஸை வந்து இங்கே அதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன சொல்கிறோம், it will compute dot product between the data points without even transforming or visiting the higher dimension அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் இஸ் கம்ப்யூட்டிங் டாட் ப்ராடக்ட் பிட்வீன் ஆர் ட்ரைனிங் டேட்டா பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த டாட் ப்ராடக்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுது, இந்த டாட் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ கேன் பி represented as data points in higher dimension. ஸோ இங்கே வந்து 3 டைமென்ஷனில் வந்து இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்.
ஸோ கர்னல் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாமல் இம்ப்ளிசிட்டாக இந்த டேட்டாவோட ஹையர் டைமென்ஷனல் ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்குது. எப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டாட் ப்ராடக்ட். ஸோ அதனால தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் அப்படின்ற இந்த 2 டேர்ம்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த கர்னல் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபீ ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்காது அண்ட் மேப்பிங்கும் எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றி வரி பண்ணிக்காது. ஸோ அதனால் நம்ம இங்கே 2 இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, டைம் கன்சூமிங் அண்ட் இட் வில் பி அன் எக்ஸ்பென்சிவ் டாஸ்க் அப்படின்ட்டு இந்த 2 இஷ்யூவை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு மேப்பிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கல அண்ட் அந்த மேப்பிங் ஃபங்க்ஷனோட கோஆர்டினேட்ஸோட கேல்குலேஷனையும் நம்ம இங்கே பண்ணல. ஸோ நம்ம இங்கே என்ன கேல்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டாட் ப்ராடக்ட் பிட்வீன் ஆர் டேட்டா பாயிண்ட்ஸ். அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த கர்னல் ஃபங்க்ஷன். ஸோ k is a kernel function. ஸோ இங்கே இருக்கிற இந்த k தான் நம்மளோட kernel function. அண்ட் இந்த kernel function யூஸ் பண்ணும்போது we did not start with a mapping function. Kernel function வந்து implicitly define a mapping to the higher dimensional space. ஸோ இதுதான் வந்து நம்ம implicitly defining a mapping to a high dimensional space அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ kernel function வந்து நம்மளுக்கு ஒரு மேப்பிங் ஃபங்க்ஷனை இம்ப்ளிசிட்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துச்சு. ஆனால் அந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி kernel function வந்து வரி பண்ணிக்காது. அண்ட் kernel function வந்து என்ன பண்ணுது இஸ் கம்ப்யூட்டிங் டாட் ப்ராடக்ட். ஸோ இங்கே வந்து இதை வந்து டாட் ப்ராடக்ட் பிட்வீன் த ட்ரெயினிங் டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம், ஆர் டாட் ப்ராடக்ட் பிட்வீன் 2 ஃபீ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் இந்த டாட் ப்ராடக்டை பண்ணுறதுக்கு நம்ம ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸை விசிட் பண்ணல, ஆர் டேட்டாவை எக்ஸ்பிளிசிட்டாக ஹையர் டைமென்ஷனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணல. கரண்ட் இன்புட் ஸ்பேஸில் இருந்துகிட்டே நம்ம வந்து அந்த ஹையர் டைமென்ஷனல் ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சோம். இந்த டாட் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட் ப்ராடக்ட் ரிப்ரசன்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேட்டா பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் எதை ரிப்ரசென்ட் பண்ணோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸை வந்து ரிப்ரசென்ட் பண்ணோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டிசிஷன் பவுண்டரியை வந்து கண்டுபிடிக்கலாம் இந்த இன்புட் ஸ்பேஸ் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த டேட்டா இன்டு அ ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஸோ கர்னல் ட்ரிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் கம்ப்யூட்டிங் த மேப்பிங் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு மேப்பிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம வரி பண்ணல. அண்ட் அந்த மேப்பிங் ஃபங்க்ஷன் என்ன ஃபீச்சர் மேப்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்றத பற்றியும் வரி பண்ணல. ஸோ ஹையர் டைமென்ஷனல் கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் வரி பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸை விசிட் பண்ணாமலேயே இன்னர் ப்ராடக்ட் மட்டும் பண்ணுறோம் பிட்வீன் ஆர் டேட்டா பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த இன்னர் ப்ராடக்ட் எதை ரிப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் இன் ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸை ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து நம்ம கர்னல் ட்ரிக் அப்படின்ட்டு சொல்வோம். ஸோ நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது வந்து ஒரு கர்னல் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கர்னல் ஃபங்க்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை திஸ் மர்சர் கண்டிஷன். ஸோ இந்த மர்சர் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் அண்ட் பாசிட்டிவ் செமி டெஃபினிட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மர்சர் கண்டிஷனை பற்றி நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணல. பட் டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து கர்னல் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த மர்சர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு கர்னல் ஃபங்க்ஷனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். மோரோவர் நம்ம வந்து sklearn அதாவது scikit-learn லைப்ரரி யூஸ் பண்ணி தான் வந்து SVM மாடல் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது scikit-learn லைப்ரரியில் அவைலபிளாக இருக்கிற அந்த பாப்புலர் கர்னல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து மர்சர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றத பற்றிலாம் வரி பண்ண தேவையில்ல. நம்ம scikit-learn லைப்ரரி யூஸ் பண்ணி தான் வந்து மாடலெல்லாம் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த scikit-learn லைப்ரரியிலே வந்து நிறையா கர்னல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் இருக்கிற அந்த ஃபேமஸ் கர்னல்ஸ்லாம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் கர்னல். ஸோ இந்த கர்னல் நேமில் வந்து லீனியர் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இந்த லீனியர் கர்னல் வந்து நம்மளோட டேட்டாவை வந்து எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே பண்ணாது. ஸோ இந்த லீனியர் கர்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த லீனியர் கர்னலை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட்டில் வந்து நம்ம ஒரு கர்னலை வந்து இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மூலிமா ரெப்ரசென்ட் பண்ணோம்ல. ஸோ அதே மாதிரி லீனியர் கர்னலை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஆஸ் அ டாட் ப்ராடக்ட் பிட்வீன் ஆர் டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணல. ஸோ ஜஸ்ட் டாட் ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ நம்மளோட இன்புட் ஸ்பேஸில் 2D இல்லை டேட்டா இருந்துச்சுன்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஃபீச்சர் ஸ்பேஸ்லையும் வந்து அந்த டேட்டா வந்து 2 டைமென்ஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த லீனியர் கர்னல் வந்து நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாது அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ
எப்போல்லாம் நம்மளோட டேட்டா வந்து லீனியராக செப்பரபிளாக இருக்கோ அப்போ வந்து நம்ம லீனியர் கர்னல் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு சிச்சுவேஷனில் எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட இன்புட் டேட்டாவில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ நம்மளோட இன்புட் டேட்டாலேயே வந்து ஹை டைமென்ஷனோட இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எது மாதிரி சிச்சுவேஷனில் நம்மளோட இன்புட் டேட்டா வந்து ஹை டைமென்ஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட் டேட்டா யூஸ் பண்ணும்போது நம்மளோட இன்புட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹை டைமென்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம வந்து பேக் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபீச்சர்ஸை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம வந்து அந்த நைவ் பேஸில் வந்து ஹேம் ஸ்பேம் கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்கும்போது அங்கே வந்து நம்ம பேக் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து இன்புட் வெக்டர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணோம். அண்ட் அந்த டெக்ஸ்ட்டோட வொக்காபுலரி சைஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் அப்போ நம்மளோட இன்புட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம வந்து லீனியர் கர்னல் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை வந்து செப்பரேட் பண்ணலாம். ஆர் நம்மளோட இன்புட் ஸ்பேஸை வந்து ஹையர் டைமென்ஷனில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருந்தால் அந்த சிச்சுவேஷன்லேயும் வந்து நம்ம லீனியர் கர்னல் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஹையர் டைமென்ஷனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அன்னெசரி அப்படின்ட்டு நம்ம நினச்சா அப்போது நம்ம ஜஸ்ட் லீனியர் கர்னல் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவில் இருக்கிற அந்த கிளாஸ் பாயிண்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணலாம். ஸோ லீனியர் கர்னல் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து குவாட்ராட்டிக் கர்னல். ஸோ இந்த குவாட்ராட்டிக் கர்னலை நம்ம இது மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து குவாட்ராட்டிக் கர்னல். அண்ட் இந்த குவாட்ராட்டிக் கர்னலோட ஃபீச்சர் மேப் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு ஃபீச்சர் மேப்பை யூஸ் பண்ணால் இந்த குவாட்ராட்டிக் கர்னல் வந்து இந்த ஃபீச்சர் மேப்பை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபீச்சர் மேப்போட எக்ஸ்பேன்ஷன் இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களாலே வந்து கவுண்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தேர்ட் கர்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினாமியல் கர்னல். ஸோ இந்த குவாட்ராட்டிக் கர்னல் அண்ட் பாலினாமியல் கர்னல் பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்கும். இங்கே என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால் இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக 2 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இன் குவாட்ராட்டிக் கர்னல். அண்ட் பாலினாமியல் கர்னலில் இங்கே டி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து ரிப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டி எதை ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஸோ டியோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா இட் வில் ரிப்ரசென்ட் திஸ் குவாட்ராட்டிக் கர்னல். ஸோ இப்போ இந்த பாலினாமியல் கர்னல் யூஸ் பண்ணும்போது இந்த பாலினாமியல் கர்னல் எந்த ஃபீச்சர் மேப்பை இம்ப்ளிசிட்டாக கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் மேப் தான் வந்து அது இம்ப்ளிசிட்டாக கண்டுபிடிக்கும். அதாவது எக்ஸ் அப்படின்ற டேட்டா வந்து இது மாதிரி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் எப்போ வந்து நம்ம பாலினாமியல் கர்னல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்மளோட டேட்டாவை பற்றி பார்த்தோம்ல. ஸோ நம்மளோட டேட்டா வந்து வாஸ் நான்லீனியர்லி செப்பரபிள். ஸோ ஒரு சர்க்கிள் வச்சு நம்மளால் வந்து செப்பரேட் பண்ண முடிஞ்சிச்சுல. ஸோ இது மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம வந்து பாலினாமியல் கர்னல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பாலினாமியல் கர்னல் யூஸ் பண்ணி we can find non-linear shapes like circle, parabolas or hyperbolas. ஸோ இப்போது லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபேமஸ் கர்னலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன கர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன் கர்னல். ஸோ இது வந்து காசியன் கர்னல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கர்னல் எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கர்னல் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இம்ப்ளிசிட்டாக என்ன ஃபீச்சர் ஸ்பேஸை கண்டுபிடிச்சி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்னல் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபினிட் டைமென்ஷன் ஃபீச்சர் ஸ்பேஸை கண்டுபிடிச்சி தரும். ஸோ எப்போ வந்து நம்ம இந்த ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன் கர்னலை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம காம்ப்ளெக்ஸான டிசிஷன் பவுண்டரியை கண்டுபிடிக்கணும்னா அப்போ தான் வந்து நம்ம ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன் கர்னலை யூஸ் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம டேட்டாவை பற்றி நம்மளுக்கு அவ்வளோவா தெரியலனா நிறைய பேர் இந்த ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன் கர்னல் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த டேட்டாவில் இருக்கிற அந்த கிளாஸ் பாயிண்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன் கர்னலில் ஒரு பேராமீட்டர் இருக்குது காமா அப்படின்ற பேராமீட்டர். ஸோ இந்த காமா அப்படின்ற பேராமீட்டர் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும் டு செப்பரேட்டாக டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 4 ப்ளாட் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் டேட்டா அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. நம்ம ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன் கர்னல் யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற இந்த கிளாஸ் லேபிள்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறோம் ஃப்ரம் திஸ் ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளோட 2 கிளாஸஸ். ஸோ இப்போ காமா வேல்யூவில் வந்து நம்ம ஒரு லோ வேல்யூ வச்சுருந்தா நம்மளுக்கு வந்து ஒரு டீசெண்டான டிசிஷன் பவுண்டரி வந்து இங்கே கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு நான்லீனியர் டிசிஷன் பவுண்டரி தான். பட் நம்மளுக்கு வந்து ஒரு டீசெண்டான டிசிஷன் பவுண்டரி கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த டிசிஷன் பவுண்டரிக்கு உள்ளே இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரையாங்கிள் அண்ட் வெளியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்கொயர்ஸ். ஸோ ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இன்கரெக்ட் ரீஜனில் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை.
அண்ட் காமாவோட வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு க்ளீனான டிசிஷன் பவுண்டரி வந்து கிடைக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஐலாண்ட் ஆஃப் டிசிஷன் பவுண்டரிஸ் இருக்குது. ஸோ ஐலாண்ட் ஆஃப் டிசிஷன் பவுண்டரிஸ்னால் இங்கே ஒரு டிசிஷன் பவுண்டரி இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இட் லுக்ஸ் லைக் ஐலாண்ட். ஸோ அதனால தான் வந்து நம்ம கரெக்டான காமா வேல்யூ வந்து சூஸ் பண்ணால் நம்மளால் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டேட்டாக்கு காம்ப்ளெக்ஸான டிசிஷன் பவுண்டரியை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம கர்னல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்துட்டோம். அண்ட் அது எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு நான் லீனியர் டேட்டாவை செப்பரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம பார்ட் 2 வீடியோவில் எண்டில் நம்ம SVMோட கோல்ஸை மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பார்ட் 2 வீடியோ கோல் எண்டில் இதுதான் நம்மளோட கோல் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கோலை எப்படி தான் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் கோல். இதை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம லெக்ராஞ்சியன் மல்டிப்ளையர் யூஸ் பண்ணோம். லெக்ராஞ்சியன் மல்டிப்ளையரோட டியூவல் ஃபார்ம் இது தான். அண்ட் இந்த டியூவல் ஃபார்மில் நம்ம என்ன வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வேல்யூவை கண்டுபிடிக்கணும் வித் த ஹெல்ப் ஆஃப் SMO அல்காரிதம். இந்த ஆல்ஃபா வேல்யூவை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு W and B வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இந்த W and B வேல்யூஸை கண்டுபிடிச்சா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணிடலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இங்கே இதுதான் நம்மளோட ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளமில் எங்கே நம்ம வந்து கர்னல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம் இன் நான் லீனியர் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் இங்கே இருக்கிற இந்த லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டாட் ப்ராடக்ட் பிட்வீனாக டேட்டா பாயிண்ட்ஸை எடுக்கிறோம். ஸோ நம்ம நான் லீனியர் கேஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பார்ட்டில் இந்த டாட் ப்ராடக்ட் பதில் நம்மளோட கர்னல் ஃபங்க்ஷனை வந்து இங்கே ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளமாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் டியூரிங் நான் லீனியர் கேஸ். அண்ட் டியூரிங் ப்ரெடிக்ஷன் டைம் இந்த ஈக்குவேஷன் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் வந்து டாட் ப்ராடக்ட் வந்து பண்ணுறோம். ஸோ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல நம்மளோட கர்னல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து ஈக்குவேஷனில் வந்து நம்ம ஃபார் நான் லீனியர் கேஸில் இந்த கர்னல் ஃபங்க்ஷனை இப்படி தான் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அண்ட் ப்ரெடிக்ஷன் அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இந்த கர்னல் ஃபங்க்ஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ எப்படி வந்து இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்ட் 2 வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கர்னல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு யூஸ் கேஸில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். என்ன யூஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரிஸ் ஃப்ளவர் ஸ்பீஷீஸ் கிளாஸிஃபிகேஷன். ஸோ நம்ம ஒரு சப்போர்ட் வெக்டர் மெஷின் மாடல் யூஸ் பண்ணி ஐரிஸ் ஃப்ளவர் ஸ்பீஷீஸை வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.